வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நாம சோழ சாளுக்கிய மாமன்னர் மாமன்னர் கிடையாது, வெறும் மன்னர் 3ஆம் ராஜராஜ சோழன் காலத்தில் நடைபெற்ற கிராம சபையோட நிர்வாக கல்வெட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 3ஆம் ராஜராஜ சோழனுக்கு பிறகு தான் அவர் காலத்திலேருந்து அதுக்கப்புறம் சோழ சாம்ராஜ்யம் சரிவாகுது. அவருடைய காலத்துல இருந்த கிராம சபை குறித்த கல்வெட்டை இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 3ஆம் ராஜராஜ சோழனுடைய வரலாறை இப்போ பார்ப்போம். 3ஆம் குலோத்துங்க சோழனுக்கு பிறகு கிபி 1216ஆம் ஆண்டில் 3ஆம் ராஜராஜ சோழன் சோழ நாட்டிற்கு மன்னராக பதவியேற்கிறார். சோழ மன்னர்களின் வரிசையில் வந்த இவர் நிர்வாக திறமையும் போர் திறமையும் அற்ற ஒரு மன்னராக விளங்கினார் என்பதை பேரரசராக இருந்த சோழ நாடு இவர் காலத்தில் சிற்றரசராக மாறியதிலிருந்து நாம் அறியலாம். ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்ன தெரியுமா? இந்த 3ஆம் ராஜராஜ சோழன் காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் பயன்பாடு இல்லாமல் மிகவும் கேடு நிலையில் இருந்ததுங்கிறது ஒரு துயர்மிக்க செய்தி. அடுத்து 3ஆம் குலோத்துங்க சோழனின் திறமைக்கு ஈடு கொடுக்க முடியாததால், ஏன்னா 3ஆம் குலோத்துங்க சோழனுக்கு மதுரையும் கருவூலம் கொண்ட தேவர்னு பேர். அதனால் அவர் பாண்டியர்களையும் தெலுங்கு சோழர்களையும் வேங்கி நாடும் மற்றும் பல அரசுகளும் சோழர்களுக்கு அடங்கிய சிற்றரசர்களாக இருந்து வந்தனர். 3ஆம் குலோத்துங்க சோழன் வரைக்கும் சோழ அரசு ஒரு பேரரசாக இருந்தது. அப்போ 3ஆம் குலோத்துங்க சோழனின் மறைவுக்கு பிறகு சோழ பேரரசுக்கு அடங்கிய பல சிற்றரசுகள் விடுதலை வேண்டி 3ஆம் குலோத்துங்க சோழனின் ஆட்சி காலத்தின் தொடர்ந்து உள்நாட்டு குழப்பத்தில் ஈடுபடலாயினர். என்னதான் 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்திலேயே நிறைய போராட்டங்கள் சிற்றரசுகளை எழுச்சி மிக்கு வந்தாலும் கூட அவங்க எல்லாரையுமே தட்டி உட்கார வைக்கக்கூடிய ஆற்றல் 3ஆம் குலோத்துங்க சோழனுக்கு இருந்தது. அதனால தான் அவருக்கு மதுரையும் கருவூரும் கொண்ட வீராபிஷேகம் புரிந்த தேவர்னே அவருக்கு பேர். ஆனால் அவருடைய மகனான 3ஆம் ராஜராஜன் அப்படிப்பட்ட ஒரு திராணியற்ற மன்னனாக இருந்தார்ங்கிறது வருத்தத்தக்க செய்தி. அடுத்து முதல் பாண்டிய போர். நான் இவரை பற்றி மாரவர்ம சுந்தரபாண்டியனுடைய காணொலியிலே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் தனியாக ஒரு முறை சொல்கிறேன். 3ஆம் குலோத்துங்க சோழனின் ஆட்சி காலத்தின் துவங்கிய பாண்டியர்களுடனான போர்கள் 3ஆம் ராஜராஜன் சோழன் காலத்திலும் தொடர்ந்தது. அப்பா கிட்டையும் போரிட்டாங்க பாண்டியர்கள். அதாவது இப்போ சொல்கிற குலசேகர பாண்டியன், அதன் பிறகு மாரவர்ம சுந்தரபாண்டியன். ஆனால் மாரவர்ம சுந்தரபாண்டியன் 3ஆம் குலோத்துங்கன்ட்ட தோற்று போயிடுறாரு. ஆனால் பின்னால் 3ஆம் ராஜராஜனை ஜெயிச்சிடுறாரு. அதான் தாயாதி சண்டையினால் ஒற்றுமையின்றி பிரிந்து கடந்த பாண்டியர்களை ஒன்றிணைத்தார். யார்? மாரவர்மன் சுந்தரபாண்டியன். ஒன்றிணைந்த பாண்டியர்களின் பெரும் படை சோழ மன்னன் 3ஆம் ராஜராஜ சோழனின் படையுடன் போரிட்டது. போர் திறமையற்ற 3ஆம் ராஜராஜ சோழனின் தலைமையில் போரிட்ட சோழர்களின் படை பெரும் தோல்வியை தழுவியது. இதெல்லாம் நான் அந்த மாரவர்மன் சுந்தரபாண்டியனுடைய காணொலியில் சொல்லியிருப்பேன். தில்லை வரை படையெடுத்து வந்த மாரவர்மன் சுந்தரபாண்டியனிடம் தோற்ற 3ஆம் ராஜராஜ சோழன் பாண்டியர்களுக்கு அடங்கிய சிற்றரசாக இருக்க ஒப்புக்கொண்டார். அதாவது எந்த அளவுக்கு அவர் தோல்வி அடைஞ்சார்னா, பாண்டிய பேரரசர் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் விரட்டி விட்டார். 3ஆம் ராஜராஜனை விரட்டி விட்டு சோழர்களோட பழைய தலைநகரமாக இருந்தால் பழையாறையில் போய் அவர் ஓடி ஒளிகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜெயித்து வந்த மாமன்னர் சுந்தரபாண்டியன் பொன்னமராவதி அப்படிங்கிற ஊருக்கிட்ட வரும்பொழுது அவரை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ எங்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தால் போதும், இந்த மாதிரி எங்களுக்கு கப்பம் ஒழுங்காக கட்டு, நான் உனக்கு உள்ள நாடையும் கொடுத்துட்றேன், இதையும் கொடுத்துறேன்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் பின்பு மறுபடியும் ஒரு முறை போர் தொடுத்தாருங்கிறது அது வேற கதை. அடுத்து போரில் 3ஆம் ராஜராஜ சோழன் தோற்றதை தொடர்ந்து போரின் முடிவில் தெலுங்கு சோழர்கள், சேரர்கள், வேங்கி நாடு மற்றும் பல நாடுகளும் மற்றும் சிற்றரசுகளும் சோழர்களிடம் விடுதலை பெற்றதை அறிவித்தன. அதாவது ராஜராஜ சோழன் காலத்திலேருந்து 3ஆம் குலோத்துங்கன் வரைக்கும் இருந்த பேரரசை சல்லியாக நொறுக்குனது இந்த 3ஆம் ராஜராஜன் தான். சோழ நாட்டின் எல்லைகள் சுருங்கின. 3ஆம் குலோத்துங்க சோழனின் காலத்தில் பறந்து விரிந்திருந்த சோழ நாட்டின் எல்லைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறுகி தஞ்சாவூர்லேருந்து காஞ்சிபுரம் வரை சுருங்கி அப்புறம் எந்த அளவுக்கு சிற்றரசாக மாறி இருக்கும் பாருங்கள். இந்த விவரங்களை நம்ம கல்வெட்டுகள் வாயிலாக பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, கங்கை கொண்ட சோழபுரம் இவருடைய காலத்தில் மோசமாக இருந்ததுன்னு. அதை பின்னால் ஒரு வழிபாட்டு முறைக்கு கொண்டு வந்தது யாருன்னா, இந்த கிருஷ்ணகிரி பக்கத்தில் பூர்வாதி ராயர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஒரு கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த 3ஆம் ராஜராஜ சோழன் காலத்தில் ரொம்ப மோசமான நிலையில் இருந்திருக்கு. அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் பயன்பாடு இல்லாமல் இருந்திருக்கு. அதை பயன்பாட்டுக்குரியதாக மறுபடியும் கொண்டு வந்தது இந்த பூர்வாதி ராயர்கள். அந்தளவுக்கு ஒரு திறமையற்ற மன்னனாக இருந்திருக்காரு இந்த 3ஆம் ராஜராஜன். அடுத்து 2ஆம் பாண்டிய போர். பாண்டியர்களின் எழுச்சியை கண்ட ஹொய்சல மன்னன் வீர நரசிம்மன் பாண்டியர்களின் ராஜ விஸ்தரிப்பை தடுக்கும் நோக்கத்துடன் 3ஆம் ராஜராஜ சோழனிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டார். அதாவது பாண்டியர்களுடைய எழுச்சியை
பயந்து பார்த்த ஹொய்சல மன்னன் வீர நரசிம்மன் அந்த பாண்டியர்களுக்கு எதிர்நோக்கத்தோடு செயல்படக்கூடிய 3ஆம் ராஜராஜ சோழனோடு ஒப்பந்தம் வைக்கிறார். இதனால் 3ஆம் ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாரு, ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மறுபடியும் மாரவர்ம சுந்தரபாண்டியன்கிட்ட போய் மோதுறாரு. நான் உனக்கு கப்பம் செலுத்த மாட்டேன், வரி செலுத்த மாட்டேன், எனக்கு வந்து ஹொய்சல மன்னன் வீர நரசிம்மன் வந்து உதவி புரிகிறாருன்னு சொன்னோடனே மறுபடியும் என்ன நடக்குது, போர் நடக்குது. இதனால் பாண்டியர்களுடனான 2ஆம் போர் துவங்கிற்று. சோழர்களின் படைகளும் ஹொய்சலர்களின் படைகளும் இணைந்து 3ஆம் ராஜராஜ சோழனின் தலைமையில் போருக்கு வந்தன. போர் திறமை சிறிது மற்ற 3ஆம் ராஜராஜ சோழனின் தலைமையில் வந்த சோழர் படை பயங்கர அடி மாரவர்மன் சுந்தரபாண்டியனிடம் மறுமுறையும் பெரும் தோல்வியை தழுவியது. இது கல்வெட்டு வந்து இந்த திருவைந்திபுரம்னு ஒரு ஊருக்கு பார்த்தீங்களா, அதில் உள்ள கல்வெட்டை நான் இன்னொரு காணொலியில் சொல்கிறேன். ஆனால் இந்த 3ஆம் ராஜராஜ சோழன் 2 முறை பாண்டிய பேரரசிட்ட தோற்று போயிருக்கார். இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம், அதை நான் அடுத்து சொல்லுவேன். இந்த 3ஆம் ராஜராஜ சோழன் வந்து இவர்கிட்ட மட்டும் தோற்று போகாமல் பல்லவ சிற்றரசர்கிட்டையும் தோற்று போயிருக்கார். அதுதான் ஒரு வருந்தத்தக்க செய்தி. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்த எத்தனையோ மன்னர்களோட வழித்தோன்றலாக வந்த 3ஆம் ராஜராஜ சோழன் ஒரு போர் தகுதியே இல்லாமல் வந்து இருந்திருக்கார். அப்படின்னா அவருக்கு என்ன கற்றுக்கொண்டார், அவர் என்ன பயின்றார்னு எனக்கு புரியல. 3ஆம் குலோத்துங்கன் வரைக்கும் இருந்த வீர சோழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சாங்கிறது வருந்தத்தக்க செய்தி. அதன் பிறகு கோப்பெருஞ்சிங்கன் வாயிலூர் கல்வெட்டை நான் அதை இன்னொரு காணொலியில் சொல்கிறேன். வாயிலாக சிற்றரசர் கோப்பெருஞ்சிங்கன் 3ஆம் ராஜராஜ சோழனை சிறை எடுத்தது, அதாவது மற்றவங்களாவது தோக்கடிக்க செஞ்சாங்க. இந்த காடவர் கொண்டு அழைக்கப்படுற கோப்பெருஞ்சிங்கன் 3ஆம் ராஜராஜனை சிறையிலே அடிச்சிருக்கார், சிறை எடுத்திருக்காரு. கோப்பெருஞ்சிங்கன் என்பவர் பல்லவர்களின் படைத்தலைவர் கிளையில் வந்த காடவ சிற்றரசர்களில் ஒருவர். இவர் தமிழ் மறையை சேர்ந்தவர் தான், தமிழ் குடியை சேர்ந்தவர் தான். தற்போதைய விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சேந்தமங்கலம், அது வந்து சேந்தூர்னு கல்வெட்டில் வரும்னு நினைக்கிறேன், சேந்தமங்கலம் என்ற ஊரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தார். 3ஆம் ராஜராஜன் பாண்டியர்கள்ட்ட 2 முறை தோற்றது இல்லாமல் இவர்கிட்டையும் தோற்று போனது ஒரு வேதனைக்குரிய விஷயம். அடுத்து 2 முறை மாரவர்மன் சுந்தரபாண்டியனிடம் போரில் தோற்ற 3ஆம் ராஜராஜ சோழனுக்கு கப்பம் கட்ட மறுத்து சோழ மன்னனை சிறைப்படுத்தினார். எங்கே வருது பாருங்க. அதாவது பாண்டியருக்கு இவர் சோழ மன்னனான 3ஆம் ராஜராஜன் கப்பம் கட்ட முடியாதுன்னு சொன்னார். அந்த 3ஆம் ராஜராஜ சோழனுக்கு நான் கப்பம் கட்ட மாட்டேன்னு இந்த கோப்பெருஞ்சிங்கன் சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாமல் போர் தொடுத்து அவரையும் சிறைப்படுத்தியிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஒரு திராணி இல்லாத மன்னனா இந்த 3ஆம் ராஜராஜ சோழன் இருந்திருப்பாருன்னு. சோழ மன்னனை எப்படி கோப்பெருஞ்சிங்கன் சிறையெடுத்தார், போர் நடந்ததா என்பது பற்றியெல்லாம் வரல. ஆனால் இந்த கத்திய ஒரு நூல் சொல்லியிருக்க பாருங்க, கத்திய கர்ணாமிதாம் நூல், இது வந்து வைணவ நூல், அதாவது ஆரிய கருத்துக்கள் கொண்ட ஆளுங்க வந்து எழுதின நூல். அதில் வந்து இந்த கோப்பெருஞ்சிங்கன் வந்து வைணவ கோயில்களெல்லாம் சூறையாடினாருன்னு சொல்கிறாங்க. அது பாதி பொய்யாக தான் இருக்கும். அது அவங்களாம் சும்மா அடித்து விடுறது, வன்மத்தை கக்குறது. அடுத்து இந்த ஹொய்சல மன்னன், இந்த ஹொய்சல மன்னன் ஏன் பாண்டியனை எதிர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஹொய்சல மன்னன் வீர நரசிம்மன் தீவிர வைணவன். அந்த கோப்பெருஞ்சிங்கன் வைணவ கோவில்களை வந்து சூறையாடுறதுனால தான் 3ஆம் ராஜராஜ சோழனை சிறையெடுத்ததையும் அறிந்த வீர நரசிம்மன் படையெடுத்து வந்தார். போரில் கோப்பெருஞ்சிங்கனை தோற்கடித்து 3ஆம் ராஜராஜ சோழனை சிறையிலிருந்து மீட்டார். இல்லைன்னா 3ஆம் ராஜராஜ சோழனை கொன்று இருப்பார் இந்த கோப்பெருஞ்சிங்கன். வீர நரசிம்மன் தலையிட்டு தான் பல்லவர் அரசரான இந்த அவர் பேர் என்ன கோப்பெருஞ்சிங்கனை வந்து தோக்கடித்து 3ஆம் ராஜராஜ சோழனை வந்து சிறையில் மீட்டிருக்காரு. யார்? ஹொய்சல மன்னன் வீர நரசிம்மன். அந்த அளவுக்கு ஒரு திராணி இல்லாத மன்னன். அடுத்து மேலும் பாண்டியர்கள் மீது படையெடுத்து சென்று, யார்? இந்த வீர நரசிம்மன் சொல்கிற ஹொய்சல மன்னன் பாண்டியர்கள் மீது படையெடுத்து சென்று காவேரி வரையிலான பகுதிகளை, ஏற்கனவே சோழ பேரரசு சிற்றரசுக்குன்னு ஒரு சில பகுதிகளை இழந்தார்ல 3ஆம் ராஜராஜ சோழன், அந்த பகுதிகளெல்லாம் மீட்டு கொடுக்குறாரு. யார்? வீர நரசிம்மன் சொல்கிற ஹொய்சல மன்னன். பேரரசாக விளங்கவிய சோழ நாடு 3ஆம் ராஜராஜ சோழனின் திறமை இல்லாத காரணத்தால் ஹொய்சலார்களின் தயவில் இயங்கும் சிற்றரசாக மாறியது. ஆட்சி செய்ய முடியல, சோழ மன்னன் இவரால் ஆட்சி செய்ய முடியல. அதனால் ஹொய்சலர்களோட உதவியோடு ஆட்சி செஞ்சிட்ருக்கார். தொடர்ந்து தோல்விகள் மீது தோல்வியை அடைந்த 3ஆவது ராஜராஜ சோழன் தனது திறமையின்மையை உணர்ந்ததே இருந்தான். இதனால் இதை தொடர்ந்து 1746 கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆட்சி செஞ்சு, இந்த திராணி இல்லாத மன்னன் 30 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காரு பாருங்க. 30 வருஷம் ஆட்சி செஞ்சதில் 3ஆம் ராஜேந்திரன், இவரோட முடிஞ்சு போச்சு சோழ வம்சம். 3ஆம் அதுக்கப்புறமும் இருந்திருக்காங்க கொங்கு சோழர்கள், இப்படி பல சோழர்கள் வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த 3ஆம் ராஜேந்திரனோட நேரடி இது முடிஞ்சு போச்சு. 3ஆம் ராஜேந்திர சோழனை இளவரசனாக மகுடம் சூடி பின்பு தனது ஆட்சி காலத்திலே அவரையும் மன்னனாக அறிவித்தார். 2 மன்னர்களுமே அதுக்கப்புறம் வெட்டு தான். என்ன காரணம்னா, இந்த 3ஆம் ராஜேந்திரனுமே ஒழுங்காக ஆட்சி செய்யலை. 3ஆம் ராஜேந்திரன் காலத்துலலாம்
போசலர்கள்ட்டெல்லாம் அடி வாங்கினாங்க. ஒரு காலத்தில் எந்தெந்த சாம்ராஜ்யங்கள்லாம் வந்து மாமன்னர் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பராந்தகன்லாம் தோற்கடித்து வீழ வச்சாங்களோ, அந்த ராஜ்யங்கள்ட்டெல்லாம் தோற்று போனதை இந்த சாளுக்கிய பேரரசு உண்டாக்குனுச்சு. அடுத்து இப்போ இதுக்கப்புறம் நம்ம கல்வெட்டு சம்மந்தமாக வருவோம். இன்றைய காலத்தில் கிராமப்புறங்களில் இருக்கும் கிராம சபை, இப்போ கிராம சபையெல்லாம் கூட்டுறாங்களே, இல்லைன்னா பஞ்சாயத்தெல்லாம் கூட்டுறாங்களே, அதன் ஊர்களில் கூடி ஊர்லலாம் கூடுவாங்க. கூடி நான் ஊருக்காக அது செய்கிறேன் இது செய்கிறேனுங்கிற பேரில் மக்களிடம் பணத்தை வசூலித்து அதுலேருந்து செலவு செய்வது போக மீதியெல்லாம் கொஞ்சம் கமிஷன் அடிப்பாங்க. அதுதானே வழக்கம், கமிஷன் அடிக்கிறது. அடுத்த முறை செலவு அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மக்களோட கூடுதலாக வசூலிப்பாங்க. இதுதான் நாளடைவில் என்ன ஆகிடுச்சு, இன்றைக்கி டேக்ஸஸாக மாறிடுச்சு. இப்போ டேக்ஸஸே என்ன பண்ணுறாங்க, அதிகமாக வாங்குவாங்க. சப்போஸ் வந்து செலவுகள் பட்ஜெட் அதிகமாக போயிட்டுருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, வரி அதிகமாக ஆக்குவாங்க. இது இங்கேருந்து தான் எடுக்கப்பட்டது. அடுத்து இப்படி இருக்கும் இன்றைய கிராம சபை பஞ்சாயத்துக்கு எதிர்மாறாக ஒரு கிராம சபை 800 ஆண்டுகளுக்கு முன் செயல்பட்டுள்ளது. 800 ஆண்டுகள் முன்னா இந்த 3ஆம் ராஜராஜ சோழன் காலத்தில் ஒரு கிராம சபை ரொம்ப அற்புதமாக இயங்கியிருக்கு. அது எங்கன்னா நாகை செம்பியன் மாதேவி, இந்த கோவிலை பற்றி நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நாகை செம்பியன் மாதேவி ஊரில் உள்ள கைலாயநாதர் கோவிலின் சண்டேஸ்வரர் சன்னதியின் மேற்கு சுவரில், சண்டிகேஸ்வரர் மேற்கு சுவரில் உள்ள சோழ சாளுக்கிய மாமன்னர் 3ஆம் ராஜராஜ சோழர் கல்வெட்டில் அவ்வூரில் இருந்த கிராம சபை நிர்வாகத்தின் சிறப்பை எடுத்து எம்புகிறது. இந்த கல்வெட்டை நான் படிக்கும் போதே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த காலத்தில் எவ்வளவோ அநீதிகள் நிறைய நடக்குது. கிராம சபை நடத்துறது, கிராமங்களில் தான் பல ஊழல் முறைகள்லாம் நடக்குது. அந்த முறைகள் இப்போ வளர்ச்சி அடைஞ்சோன்னு சொல்கிற நாமளே இவ்வளோ தவறு செய்யும் பொழுது, அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய டெக்னாலஜி இல்லாத காலத்தில் அவங்க அவ்வளோ நேர்மையாக அதை நடத்திருக்காங்கங்கிறது ஒரு பெருமையான விஷயம் நமக்கு. இதுதாங்க அந்த கல்வெட்டு. இதுதான் 3ஆம் ராஜராஜ சோழனுடைய அந்த கல்வெட்டு. இப்போ என்னென்னு பார்ப்போம். ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ ராஜராஜ சோழ தேவருக்கு யாண்டு, இது வந்து 18வதுன்னு அர்த்தம். 18வது வதின் எதிராம் ஆண்டு மேஷ ஞாயிற்று பூர்வ பட்சத்து சதுர்த்தசியும் வியாழக்கிழமையும் பெற்ற மிருக சீர்ஷத்து நாள் அருமொழி தேவ வளநாட்டு அலநாட்டு ஸ்ரீ செம்பியன் மகாதேவி சதுர்வேதி மங்களத்து பெருங்குறி சபையும் வவஸ்தன்னு சொல்லுவோம்ல, விவஸ்தர் கடவுனுக்குன்னு கேட்போம்ல, அதுதான் வியவஸ்தை நம்மூர் இற்றை முன்பு பகலும் இராவும், இரானா இரவுன்னு அர்த்தம், அம்பலம் இருந்து எர்ம காரியங்களும், எர்மன்னா தர்ம காரியத்தை தான் அப்படி கொடுத்துருக்காங்க, தர்ம காரியங்களும் கடமை காரியங்களும் கேட்டு போந்தமையில் இரவும் பகலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜோதிட குறிப்புகளும் இருக்குது, எந்த நாளில் இந்த கல்வெட்டு இயற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம அந்த விளக்கத்தில் பார்ப்போம். அடுத்ததை பார்ப்போம். ஏறினால் உபஹதியும், இதெல்லாம் வந்து வடமொழி வார்த்தை, உபஹதியும் முண்டாய் அம்பல விளக்க நெக்கி சபா விநியோக மிகுதி பட்டிருக்கையாலும் இந்நாள் முதல் இரானா இரவு அம்பலம் இருக்கை தவுந்து பகல் அம்பலம் இருக்கடவதாகவும் நம்மூர் கூட்டம் இடும் இடத்து கூட்டஞ்செய்து மாறினாரை ஐயர் படை. இந்த ஐயர் படைங்கிறது ஐயராக இருக்க வாய்ப்பில்லை, அது அரசனுக்குரிய படையாக இருக்க வாய்ப்புண்டு. நாளைக்கு பின்பு இடக்கடவதாகவும் இப்படி தவிர செய்தார் உண்டாகில் கிராம துரோகிகள் பட்டது படக்கடவதாகவும் வியவஸ்தை பண்ணினோம் பெருங்குறி மகாசபையும். இந்த பெருங்குறிங்கிறது வந்து ஒரு சபை, அதாவது ஊராளும் சபை. அந்த ஊரே வந்து ஒரு பெரிய சபையாக இருக்கும். அந்த சபையில் வந்து எல்லாருமே இருப்பாங்க, கலந்துருப்பாங்க, எல்லா சமூகத்தாரும் இருப்பாங்க. அவங்க மூலமாக அந்த ஊருக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். அரசன்கிட்டேருந்து வரக்கூடிய நிதியை வந்து சரியாக பகிர்ந்து திட்டங்களுக்கு வழிவகுப்பாங்க. இப்போ நம்ம விளக்கத்துக்கு வரும். மங்களம் உண்டாகட்டும். திரிபுவன சக்கரவர்த்திகள் சோழ சாளுக்கிய மன்னர். இவர் மன்னர் தான், மாமன்னர் கிடையாது, இவர் பேரரசரும் கிடையாது. 3ஆம் ராஜராஜ சோழனின் 18வது ஆட்சி ஆண்டில், அப்படி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1234வது ஆண்டு கல்வெட்டு இது. சரிங்களா? என்னைக்கு இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னா மேச ஞாயிறுனா சித்திரை மாதம், பூர்வபக்ஷம் வளர்பிறை, சதுர்த்தசி திதியில். சதுர்த்தசிக்கு தமிழில் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா நான்மைன்னு சொல்லுவாங்க. நான்மை 4வது திதிங்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க. வியாழக்கிழமையில் மிருகசிரிட நட்சத்திரம் அன்னைக்கு இந்த கல்வெட்டை எழுதியிருக்காங்க. இது எந்த ஊரில் இருக்குது இந்த செம்பியன் மாதேவி அப்படிங்கிறதுனா அருண்மொழி தேவ வளநாடு அலநாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வளநாடுங்கிறது ஒரு பிரிவு, அதுக்குள்ளே உள்ள பிரிவு தான் நாடு. சரிங்களா? அருண்மொழி தேவ வளநாடுங்கிறது இப்போ இருக்க நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் எல்லாம் சேர்ந்தது ஒரு வளநாடு. அலநாடுங்கிறது இப்போ இருக்க நாகப்பட்டினம், அதுதான் அலநாடு.
அதில் இருக்கக்கூடிய செம்பியன் மாதேவிங்கிற ஊர், அது வந்து செம்பியன் மாதேவி வந்து உருவாக்கின ஊர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருங்குடி சபை, ஊராளும் சபையினர் ஒரு திட்டம், அதாவது வியவஸ்தை வகுக்கணும். வியவஸ்தைனா திட்டம்னு அர்த்தம். என்ன அந்த திட்டம்னா, செம்பியன் மாதேவி சபையினர், அதாவது இப்போதுள்ள கிராம சபை போன்று, அப்போது அது ஒரு கிராம சபை அந்த ஊரில், செம்பியன் மாதேவிங்கிற ஊரில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நாள்தோறும் அம்பலத்தில், அம்பலம்னா பொது மண்டபம்னு அர்த்தம், அங்கே வந்து கூட்டமாக கூடி பகலிலும் இரவிலும் தர்ம காரியங்களையும் கிராம காரியங்களும் ஆலோசித்தனர். அந்த அம்பலத்தில் கூடி வந்து இப்போலாம் வெட்டி பஞ்சாயத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி அப்போ இல்லாமல் தர்ம காரியங்களுக்கும் கிராம காரியங்களுக்கும் பேசியிருக்காங்க. இரவும் பகலும் அம்பலத்தில் கூட்டம் கூட்டுவதால் 2 வேளைகளிலும் மிகுதியான விளக்கெண்ணெய் ஊற்ற வேண்டிய தேவை இருந்துள்ளது. ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து லைட்டு கிடையாதுல்ல, எல்லாமே விளக்கு அதில் தான் ஏற்றுவாங்க. அப்போ எண்ணெய் வந்து 2 வேளையும் வந்து நிறைய பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. அப்போ அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எண்ணெய் விநியோகம் மிகுதி காணப்படுவதால் கிராம சபைக்கு ஒதுக்கப்பட்ட தொகையை விட எண்ணெய்க்கு செலவிடும் தொகை அதிகமாக இருந்துள்ளது. ஏன்னா அரசர்கிட்டேருந்து வரக்கூடிய ஃபண்டை விட இந்த எண்ணெய்க்கு பயன்படுத்தக்கூடிய காசும் செலவும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு முடிவுக்கு வராங்க. என்னென்னா, அதனால் இரானா இரவு நேரத்தில் அம்பலத்தில் அந்த பொது மண்டபம் இருக்குல்ல, அங்கே கூட்டம் கூடுவதை ரத்து செய்து பகல் நேரத்தில் மட்டும் அம்பலத்தில் கூட்டம் கூடப்படுவதாக முடிவு செய்யணும். ஏன்னா பகல் நேரத்தில் அவ்வளோவா நமக்கு வந்து இது விளக்கு தேவைப்படாது. ஏன்னா பகல் நேரம் வெளிச்சமாக இருக்கும். அதனால் நமக்கு அந்த விளக்கு பயன்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை, எண்ணெய் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் என்ன செய்கிறாங்க, இரவு நேரத்தில் கூட்டம் கூடுறதை ரத்து செஞ்சிடுறாங்க. அது செஞ்சது மட்டும் இல்லாமல் இதனால் செலவு தொகை குறைக்கப்பட்டு சபைக்கு வரும் நிதியை சரிவர சபையினர் கிராம நன்மைக்கு பயன்படுத்தின. எப்படியெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் நம்ம ஆளுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், கூட்டம் கூடும் இடத்தில் வராத நபரை சபையினர் அந்த நாளில் அனுமதி மறுத்துள்ளனர். அன்றைக்கி நீ வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, 2 நாள் கிட்ட வரக்கூடாது. தொடர்ந்து இது போல் செய்தால், வராமலே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களை கிராம துரோகிகள் அப்படின்னு சொல்கிறதா அந்த பெருங்குடி சபையினர் முடிவு செஞ்சுருக்காங்க. இதுதான் இந்த கல்வெட்டோட மைய கருத்து. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது என்னடா இந்த கல்வெட்டை போய் என்னமோ பெருசாக பேசுகிறீன்னா, இப்போ நடக்கிற இந்த கிராம சபை இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம 800-900 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ நல்லா வாழ்ந்திருக்காங்கன்னு தெரியும். இன்றைக்கி இருக்கிற கிராம சபை எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் 800 ஆண்டுகளுக்கு முன்பே கிராம சபை மக்கள் பயனுக்கு எவ்வளோ உழைத்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதாவது ஒரு விளக்கு, அந்த விளக்குக்கு எண்ணெய் ஊற்றணும், விளக்கெண்ணெய் அதிகமாக பயன்படுது. அது வந்து அந்த கொடுக்கக்கூடிய ஃபண்டுலேருந்து அதிகமாக நமக்கு பயன்படுது, இல்லை நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை குறைக்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள ஆளுங்க அப்படியா கிடையாது. வரக்கூடிய ஃபண்டையே கொஞ்சம் அப்படியே ஆட்டையை போட்டுட்டு கொஞ்சோண்டு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபண்டு கொடுங்கங்கிற கேட்குற காலத்தில் இருக்கோம் நம்ம. ஆனால் அவங்க அந்த காலத்தில் இல்லை. இதை புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் வந்து சோழ மன்னர்களையும் பாண்டிய மன்னர்களையும் சேர மன்னர்களையும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை நம்ம சொல்கிறது. மன்னன் 3ஆம் ராஜராஜன் திறமையற்ற மன்னனாக இருந்தாலும் அவர் காலத்திலும் கிராம சபை சரியாக இயங்கியிருக்கு. அப்படின்னா அதுக்கு சோழ வேந்தர்கள் அடித்தளமிட்ட ஆட்சி எதிர்க்காங்க. இவருக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்களாம் சரியாக ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதனுடைய பேஸு தான் இந்த கிராம சபை இவர் காலத்துலேயும் சரியாக செயல்பட்டுருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இந்த நேரத்தில் நம்ம வந்து மூவேந்தர்களோட புகழையும் நம்ம இந்த இடத்துல சொல்லணும். நம்ம எல்லோரும் தமிழ் இனக்குடியில் பிறந்ததுக்கு மிகவும் பெருமைப்படணும். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த ஒரு முக்கியமான கல்வெட்டை சொன்னதில் எனக்கும் மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.